20 நிமிஷத்தில் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு மாங்காய் ஊறுகாய் பார்த்துடலாமா. 2 மாங்காவை பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 எலுமிச்சை பழத்தை நல்லா வெட்டிடுங்க. டேட்ஸில் இருக்கிற விதையை நீக்கிட்டு 10 சேர்த்துக்கோங்க. 15 பல்லு பூண்டு, 7 பச்சை மிளகா. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை வறுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 7 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடுகு, பூண்டையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவையும் எலுமிச்சை பழத்தையும் இதில் சேர்த்துடுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக மஞ்சத்தூள் சேருங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது. இப்போ இதுலேயும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன், வெறும் மிளகாய்த்தூள் நான் சேர்க்கல. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்ட பிறகு டேட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். டேட்ஸை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சாதத்துக்கு செம்மையான டேஸ்டியாக ஒரு மிக்ஸ்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.